என்னப்பா புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஒருத்தர மாத்தி ஒருத்தர் இப்படி கலாய்ச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இத பார்க்கறப்போ இருந்துச்சு. என்னன்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இப்போ இந்த சீசன் 7 வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்கியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த இந்த சீசனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மத்த சீசன்கள் எல்லாத்துலயும் வந்து போட்டியாளர்கள் சிங்கிளா தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் போட்டியாளர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கலந்துட்டு இருக்காங்க. இதுல தான் போட்டியாளர்களா சம்யுக்தாவும் அவரோட கணவர் கிரிக்கெட் வீரர் அனிருதா ஸ்ரீகாந்த் இவங்க 2 பேருமே கலந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்போ ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை கலாச்சிருக்காங்க. அந்த வீடியோவை விஜய் டிவி வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். குக் வித் கோமாளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அந்த ஷோல வந்து சமைக்கிறாங்களோ இல்லையோ சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா. அந்த ஷோ பார்த்தா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிடும். நாம மன அழுத்தத்துல இருந்தா கூட ரொம்பவே டென்ஷனா இருந்தா கூட அந்த ஷோ பார்க்குறப்போ நம்மளை அறியாமலேயே விழுந்து விழுந்து சிரிப்பும் அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஸோ இதனால 6 சீசன்களை வந்து வெற்றிகரமா முடிச்சிருக்கு குக் வித் கோமாளி. இப்போ 7வது சீசனை எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த சீசன்ல வந்து நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த சீசன்ல மட்டும்தான் 4 நடுவர்கள் இருக்காங்க. இதுல புதுசா வந்து நடிகை ரோஜா வந்து நடுவரா கலந்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா தொகுப்பாளருமே மாறி இருக்காரு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாகாபா ஆனந்த். மாகாபா ஆனந்துமே வந்து ஃபன் பண்ணுவாரு நல்லா. டைமிங்ல கவுண்டர் கொடுக்கறதுல ரொம்பவே வல்லவர்னு கூட சொல்லலாம். அதாவது சூப்பர் சிங்கர்ல வந்து கலந்துக்கிட்டு போட்டியாளர்களை கலாச்சி நிறைய பேசுவாரு. இவர் பண்ணக்கூடிய ஆங்கரிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். அதனால குக் வித் கோமாளிக்கு ரொம்பவே பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல போட்டியாளர்கள் வந்து மற்ற சீசன்கள் வந்து சிங்கிளா தான் இருப்பாங்க. இந்த சீசன்ல வந்து போட்டியாளர்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது கணவன் மனைவியா கலந்துட்டு இருக்காங்க. இதுல நடிகை சம்யுக்தாவும் அவருடைய கணவர் அனிருதா ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் வீரர் இவங்க 2 பேருமே கலந்துட்டு இருக்காங்க. இவங்க பேசின வீடியோ தான் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ சம்யுக்தா அனிருதா ஸ்ரீகாந்த் இவங்களோட திருமணம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா 2 பேருக்குமே இது முதல் திருமணம் கிடையாது. 2 பேருக்குமே 2வது திருமணம் தான். ஏன்னா இவங்களோட 2 பேருக்குமே முதல் திருமணம் வந்து கை கொடுக்கல. கருத்து வேறுபாடு காரணமா வந்து பிரிஞ்சுட்டாங்க. இதுல சம்யுக்தாவுக்கு ஒரு மகன் இருக்காங்க. இப்போ கிரிக்கெட் வீரர் அனிருதா ஸ்ரீகாந்த் இருக்காரு இல்லையா, அவருக்குமே இது 2வது திருமணம் அப்படிங்கிறதுனால அவரோட அப்பா முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. சம்யுக்தா அண்ட் அனிருதா ஸ்ரீகாந்த் இவங்க 2 பேருமே கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நீங்க உங்க டைம்ல வந்து 2வது கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்லல. நீங்க வந்து கொஞ்சம் ஒரு டிசைட் பண்ணுங்க. இந்த திருமணமும் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா 3வது திருமணம் அப்படின்னு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பா அது அசிங்கமா இருக்கும். நீங்க 2 பேரும் இதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரியக்கூடாது. அதனால நல்லபடியா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுங்க. நீங்க இப்போ 2வது திருமணம் பண்ணிக்க போறது சரிதானா, வாழ்க்கையில வந்து நல்லபடியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரோட அப்பா ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் 2 பேருமே பேசி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க நல்லா தான் இப்போ நல்லபடியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ குக் வித் கோமாளியில கலந்துக்கிட்டாங்க. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையா தெரியுதோ இல்லையோ இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அது மூலமா எல்லாருக்கும் பரிச்சயமான முகமா மாறிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே கலந்துட்டு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி குக் வித் கோமாளியில வந்து டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு இல்லையா, ஜாய் கிரிசல்ராவோட பையனோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு இல்லையா, அதான் இப்போ உண்மை வந்துடுச்சு. ஜாய் கிரிசல்ராவோட பையனுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பான்றது தான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா எடுத்துட்டாங்கல்ல. இப்போ தைரியமா சொல்லலாம் ராகா ரங்கராஜோட அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றது நம்ம தைரியமா சொல்லலாம். அதனால ராகா ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இவங்க 2 பேருக்கிட்டையும் வராரு. அப்போ வந்து அனிருதா ஸ்ரீகாந்த் கிட்ட போயிட்டு உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே அவருமே எனக்கு சமைக்க தெரியாது, ஏதாவது ஒன்று ஹெல்ப் வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே குக் வித் கோமாளி ஷோல வந்து நீங்க வந்து சமையல் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே, அதனாலதான் என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ராகா ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இப்படிதான் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தாட்ட கேட்கிறாங்க. ஆமா வேற வழி என்ன பண்றது, அப்படி சொன்னாதான் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா ஐபிஎல் லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சீன் போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அந்த அனிருதா ஸ்ரீகாந்த் வந்து என்னது ஐபிஎல் லொட்டு லொஸ்கா, நேர்களே இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபன்னா சொல்றாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய இன்னொரு கோமாளி வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து ஒரு வேளை கிரிக்கெட்டுக்கு வந்து மனைவியை கூட்டிட்டு வந்தாதான் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நீ அப்படி ஆடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அனிருதா ஸ்ரீகாந்த் வந்து சொல்றாங்க.
உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, மனசுல இருக்கிறது வாயில வந்துட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஃபன்னா சிரிக்கிறாங்க. அப்போ சம்யுக்தா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாத்துக்கோ, இதுவும் 2வது முடிஞ்சிச்சுன்னா 3வது கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்க ஒரு 4 பேருமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. உடனடியா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய அனிருதா ஸ்ரீகாந்த் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து ஒரு ஃபன்னா எடுத்துக்கிட்டு, என்னவோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கும் 2 தான், அதை ஞாபகத்துல வச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே கணவனும் மனைவியும் ஒருத்தர் மாத்தி மாத்தி கலாச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து விஜய் டிவி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இதை பாக்குறதுக்கு வந்து என்ன நீ கழுவி ஊத்த, உன்னை நான் கழுவி ஊத்த அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம, சே பரவாயில்லப்பா, 2 பேரும் புரிதலோட ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கலாச்சி ஃபன்னா இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. 2 பேருக்கும் 2வது திருமணம் அப்படின்னா கூட 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்க, இப்படிதான் இருக்கணும். தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த 2 பேருக்குமே வந்து இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்களை பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ராகா ரங்கராஜ் இருக்காரு இல்லையா, அவரோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் வச்சுட்டு என்னையா இந்த மாதிரி பேசுறீங்க, அவரை வச்சுக்கிட்டா நீங்க இப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய ராகா ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண வேலைகள் வந்து அப்படி. ஏன்னா குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் தெரிஞ்ச விஷயம் தான், நம்மளுடைய ஜாய் கிறிஸ்டா வந்து எந்த அளவுக்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்தினாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா தன்னோட வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல கூட, அதாவது கர்ப்பிணியா இருக்கும்போது கூட தன்னுடைய வாரிசு தான் அவரோட வயிற்றுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எதுவுமே பண்ணல. கடைசியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு டைம் அது என்னோட குழந்தைன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பொய் சத்தியம் பண்ணாரு. பட் இப்ப வெளிச்சமா ஆயிடுச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ராகா ரங்கராஜ் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட பையன் தான் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. பட் இருந்தாலுமே அவர் ஒரு நல்ல மனிதர் மாதிரி தான் வெளியே சுத்திட்டு இருக்காரு. ஸோ அது நமக்கு இப்ப தேவையில்லை. பட் இந்த விஷயத்துல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ், அதாவது ராகா ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் வச்சுட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்க, தேவையா உங்களுக்குலாம், தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அவருக்கு இருக்கும்போது பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாலாம் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா, அதாவது சம்யுக்தா அண்ட் அனிருதா ஸ்ரீகாந்த் 2 பேருமே இப்படி ஃபன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கலாச்சிட்ட வீடியோவை பாத்தீங்களா? இவங்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இவங்களை பாக்குறப்போ நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நம்ம வந்து இந்த ஒரு டாபிக்கை விட்டு இன்னொரு டாபிக் போனோம் அப்படின்னா, நம்மளுடைய மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது குழந்தை அவரோடது தான் அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. இப்ப எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிய வந்துடுச்சு, ராகா ரங்கராஜ் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட அப்பா அப்படின்றது. ஜாய் கிறிஸ்டாவை திருமணம் பண்ணிக்கிட்டதும் உண்மை அப்படிங்கிறது இப்போ இது மூலமா தெரிய வந்துடுச்சு. ஆரம்பத்துல ஜாய் கிறிஸ்டா வந்து எல்லாருமே கரிச்சு கொட்டினாங்க. என்னன்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் இன்னொருத்தர் கூட நீங்க எதுக்காக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிராக வசைப்பாடினாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு இப்படி ஏமாத்திட்டு ராகா ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்படி ஊரை சுத்துறாரே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொன்னாங்க. என்னன்னா, தன்னோட மனைவி இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த இன்னொருத்தர் கணவர் கூட ஜாய் கிறிஸ்டா வந்து ஒன்னா இருந்தது தப்பு அப்படின்னு இருக்கட்டும். இருந்தாலும் தன்னோட மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை ஏமாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போற நபரை நம்ம என்ன சொல்றது அப்படின்றது கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வரதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சட்ட போராட்டம், தன்னோட குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரியணும், என்னோட குழந்தைக்கு இவர் தான் தகப்பன் அப்படின்னு வெளிப்படையா உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஜாய் கிறிஸ்டா வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல இப்ப ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட வேலைகளில் ஈடுபட்டு தான் இருக்காரு. ஸோ ராகா ரங்கராஜை ஏத்துக்கிடுவாரா, தன்னோட வாரிசா அவர் வந்து அந்த பையனை ஏத்துக்கிட்டு அந்த பையனை வந்து நல்லபடியா படிக்க வச்சு அவனுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாரா அப்படின்றது தான் எல்லா கேள்வியுமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் திட்டி நான் அப்படி பண்ணல நீ இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ராகா ரங்கராஜுக்கு வந்து அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது அந்த ஜாய் கிறிஸ்டா கூட சேர்ந்து அந்த பையனை வளர்த்தா நல்லா இருக்கும். அதாவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு 2 குடும்பத்தையும் பார்த்தா தான் இதுக்கப்புறம் முடியும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜால போக முடியாது. அதாவது ராகா ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜால வந்து ஒதுங்க முடியாது. ஏன்னா அவரோட பையன் தான் ராகா ரங்கராஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இப்போ கண்டிப்பா 2 குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.